ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மைதா மாவில் பேன் கேக் செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. மைதா மாவு 1/4 கேஜி இருக்குங்க. 250 கிராம். வாழைப்பழம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பழுத்து பழம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க. பால் 1/4 லிட்டர் நல்லா காய விட்டு நல்லா ஆற விட்டுருக்குங்க. பால் எடுத்து வச்சுன்னு பின்னாடி நம்ம சர்க்கரை பவுடர் 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை பவுடர் சேர்த்துன்னு பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. 3 முட்டை சேர்த்திக்கலாங்க. ஒன்றா உடச்சி சேர்த்திக்கலாம். 3 முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பின்னாடி நம்ம அரைச்சி வச்சு வாழைப்பழம் சேர்த்துடலாங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க. பேக்கிங் சோடா சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. அப்படி பேக்கிங் சோடா இல்லைனாக்கா நீங்கள் நார்மல் சோடாவே சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. நான் நல்லா க்ளீனாக ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாங்க. க்ளீனாக மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க. தோசை மாவு பதத்துக்கு வரணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது கரெக்டாக இருக்குங்க. தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குங்க. நம்ம அப்படியே ஊற்றி விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உப்பி வந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுடலாங்க. இப்போ திருப்பி பார்க்கலாங்க. திருப்பி போட்ட பின்னாடி பாருங்கள், இந்த கலர் நல்லா வந்திருக்கு. இப்போ இது கரெக்டான பதங்க. இப்போ இது எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாங்க. பேன் கேக் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. நான் தேன் சேர்த்துருக்கேன். அது மேலே உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் ஏன்னா சுகர் கம்மியாக சேர்த்துருக்கேன். 5 ஸ்பூன் தான். நீங்கள் தேன் வேண்டான்றவங்க நீங்கள் இன்னும் ஒரு 4 ஸ்பூன் சுகர் சேர்த்திக்கலாங்க. ஆனால் அந்த தேனோடய நம்ம வச்சு சாப்பிடும்போது பேன் கேக் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ஒரே 10 நிமிஷத்தில் பசங்களுக்கு கேட்டோன்னே நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பண்ணி அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.